Pioneers with 23 years experience. School of Allied Health Sciences, VMRF DU, WIMS Hospital Campus, Salem, Puducherry and Chennai. 4 ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு இந்திய பங்குச்சந்தைகள் ஒரு நாளில் பெரும் எழுச்சியை சந்தித்துள்ளன. இதற்கான காரணங்கள் என்ன? தங்கம் விலை எப்படி இருக்கும்? தெரிந்து கொள்ளலாம். இந்திய பங்குச்சந்தைகள் இன்று மிகப்பெரிய ஏற்றத்துடன் நிறைவடைந்துள்ளன. மும்பை பங்குச்சந்தையின் சென்செக்ஸ் 3.74%, தேசிய பங்குச்சந்தையின் நிப்டி 3.82% ஏற்றத்துடன் நிறைவடைந்துள்ளன. இந்தியா பாகிஸ்தான் இடையே சண்டை நிறுத்தமும் இருநாட்டு ராணுவ அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்த இருப்பதும் சந்தைகளை முதலீட்டாளர்கள் நேர்மறையாக அணுக வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது. இதைத் தவிர அமெரிக்கா சீனா இடையே வரி விதிப்புக் கொள்கை 90 நாட்களுக்கு ஒத்திவைக்கப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. உலகின் மிகப்பெரிய பொருளாதாரம் கொண்ட இரு நாடுகளும் பரஸ்பரம் வரிகளை குறைத்துள்ளதாக அறிவித்துள்ளன. இதுவும் பங்குச்சந்தைகளுக்கு கூடுதல் பலத்தை ஏற்படுத்தியிருக்கிறது என்று கூறுகிறார் பங்குச்சந்தை நிபுணர் அருள்ராஜன். எல்லாமே பாசிட்டிவாக இருக்குது. குளோபல் ஃபேக்டரும் பாசிட்டிவாக இருக்குது, டொமஸ்டிக் ஃபேக்டரும் பாசிட்டிவாக இருக்குது. அப்படின்ற ஒரு சினாரியோவில் என்ன நடக்கலாம்னா 25,000 புள்ளி என்பது உடைக்கப்பட்டால் சந்தையானது புல்லிஷ் ட்ரெண்டுக்கு மாறுவதற்கான வாய்ப்பு உண்டு. மெல்ல 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 பழைய உச்சத்தை நோக்கி நகர்ந்து தொடவும் வாய்ப்பு உண்டு அப்படின்றத நம்ம பார்க்குறோம். பங்குச்சந்தைகளில் ஏற்றம் ஒருபுறம் என்றால் தங்கம் விலை என்னவாகும் என்பது அனைத்து தரப்பு மக்களும் எதிர்பார்க்கும் விஷயம். ஏற்கனவே கூறியதைப் போல அமெரிக்க அதிபர் டிரம்பின் வரி கொள்கைகளில் இருந்த பிடிவாதம் குறைந்து வருவதால் வரும் நாட்களிலும் தங்கத்தின் விலை குறைய வாய்ப்புள்ளதாக பங்குச்சந்தை நிபுணர் அருள்ராஜன் கூறியுள்ளார். எப்போதெல்லாம் சந்தையில் நிச்சயமற்ற தன்மை இருக்கிறதோ, அது ஜியோ பொலிட்டிக்கல் சிச்சுவேஷனாக இருக்கட்டும், இல்லை பொருளாதாரம் சார்ந்த நிகழ்வாக இருக்கட்டும், எப்பெல்லாம் நிச்சயமற்ற தன்மை உலவுகிறதோ அப்போ தங்கம் ஏறும். இப்போது சுமூகமான நிலையை நோக்கி நகர்வதனால் தங்கம் இறங்குவதாக பார்க்கலாம். இந்திய பங்குச்சந்தைகளின் சந்தை மதிப்பு முதல் முறையாக $5 டிரில்லியன் உயர்ந்திருப்பதாக புள்ளி விவரங்கள் கூறுகின்றன. பங்குச்சந்தைகளின் சந்தை மதிப்பு $5 டிரில்லியன் கடந்துள்ள நாடுகளின் வரிசையில் அமெரிக்கா, சீனா, ஜப்பான், ஹாங்காங் ஆகிய நாடுகளுக்கு அடுத்து இந்தியா 5வது இடத்தில் உள்ளதாக புள்ளி விவரங்கள் கூறுகின்றன. இந்த சூழலில் பங்குச்சந்தைகள் ஏற்றம், தங்கம் விலை குறைவு என எப்படி இருந்தாலும் முதலீடு செய்யும் முன் கவனத்துடன் கற்றறிந்த பின்னர் செய்வது அவசியம். புதிய தலைமுறைக்காக கௌசல்யா. Pioneers with 23 years experience. School of Allied Health Sciences, VMRF DU, WIMS Hospital Campus, Salem, Puducherry and Chennai.